என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நீ அதிகளவு இன்பங்களை அனுபவிக்க தயாராகிவிடு. இனிமேல் நீ சந்திக்கப் போகும் எந்த விஷயமானாலும் அது உனக்கு பேராச்சரியத்தையும் இன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிடைக்காத இடத்திலிருந்து பேருதவி உனக்கு கிடைக்கும். நான் உனக்கு நேரடியாக வந்து பல இடங்களில் பல நேரங்களில் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் மிக பெரிய அளவில் செய்து தர தயாராகிவிட்டேன். நீ கேட்டது கேட்டபடியும் நினைத்தது நினைத்தபடியும் உன் கரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த காலகட்டம் இப்பொழுது பொற்காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் கூடி வந்திருக்கின்றது. எத்தனையோ நாள் மனதிற்குள் மிகவும் வருத்தப்பட்டு அழுதிருக்கின்றாய். அப்பா, இந்த விஷயம் இன்னும் நடக்கவில்லையே, உங்களைத்தானே நம்பி இருக்கின்றேன், எதற்காக என்னை இப்படி காக்க வைக்கின்றீர்கள் என்று உன்னுடைய தாமதத்திற்கான பதிலை என்னிடம் எதிர்பார்த்து நின்றாய். என் அன்பு குழந்தையாகிய உன் வாழ்க்கையில் நிரந்தர மகிழ்ச்சியை கொடுத்து எல்லா நாளையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையும் கூட. என்னுடைய ஆசையை நிச்சயம் நானும் நிறைவேற்றி கொள்ள முற்படுவேன் அல்லவா? உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இனி வரும் நாட்களில் நான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் மன திருப்தியோடு நீ பெற்றுக்கொள்ள அளவிற்கு நான் நிச்சயம் கொடுத்தருளுவேன். வாரி வழங்கும் வள்ளலாக உன் வாழ்க்கையில் இனி நான் செயல்படுவேன். எதற்காக இத்தனை தடைகள் என்னுடைய விஷயத்தில் வருகின்றது? அப்படி நான் என்னதான் செய்தேன் என்று தெரியவில்லை என்று உன்னுடைய வாழ்க்கையின் மீதான விரக்தி உன்னை பல குழப்பங்களுக்குள் வைத்திருக்கின்றது. அந்த குழப்பங்களையெல்லாம் முழுவதுமாக அகற்றி என் நேரமும் என்னுடைய சிந்தனையில் நீ மூழ்கும் பொழுது உன் வாழ்க்கை என்பது நிச்சயம் சந்தோஷமாக மாறிவிடும். எல்லா நன்மைகளையும் இப்பொழுதே நடந்து தர நானும் ஆவலாக இருக்கின்றேன். நீ என் மீது வைத்திருக்கும் பாசமும் பக்தியும் எனக்கு மிக அதிக அளவில் உன்னிடம் கொண்டு சேர்த்திருக்கின்றது. சில விஷயங்களை நீ செய்யும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து செய்யாதே. அப்படி செய்தால் அவர்களுக்காக நீ சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள நேரிடும். ஆனால் நீயாக இருக்கும் பட்சத்தில் பல நன்மைகள் வந்து உன்னை சேரும். உன்னுடைய ஆன்மா என்பது மிகவும் புண்ணியம் நிறைந்தது. நீ மிகவும் ஒரு நல்ல ஆன்மா. என் அன்பு குழந்தையாகிய நீ, உன்னிடம் எந்த குறையையும் நான் இதுவரை பார்த்தது இல்லை. உன்னிடம் குறை காணும் பலரை பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக தான் இருக்கின்றது. உன் மீது இருக்கும் பொறாமையின் காரணமாக நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்கின்ற பயத்தின் காரணமாகவும் ஏதோ ஒரு மூலையில் அவர்கள் அதை செய்ய தவறிய காரணத்தினாலும் உன்னை பல முறை பல நாட்கள் பலர் மத்தியில் குறை கூறி இருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை நீ செய்யும் பொழுது அவர்களால் சிறிதும் பொறுத்து கொள்ள முடியாத நிலையும் இருக்கின்றது. இப்படி உன்னை கஷ்டப்படுத்தவும் உன்னை மட்டம் தட்டவும் சிலர் இருக்கும் பொழுது நீ மேலும் மேலும் அவர்கள் மத்தியில் வளர்வாயே தவிர உன்னுடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் குறைந்து விடாது. சிலருடைய விமர்சனங்கள் கூட உன் வெற்றி பாதைக்கு உன்னை துரிதமாக வழிநடத்த ஒரு ஊன்றுகோலாக அமையுமே தவிர உனக்கு அது எப்பொழுதும் உன்னை பின்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காரணியாக அமையப்போவது இல்லை. அதனால் உன்னை எதிராக நினைப்பவர்களை கூட உனக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நபர்களாக உன்னுடைய வாழ்க்கை திறனை கொண்டு நீயே அத்தனையும் செயல்பட செம்மைப்பட செய்து முடிப்பாய். உன் வெற்றியை நீ அதிக அளவில் பெறக்கூடிய நேரம் இது. தோல்விகளை அதிகமாக சந்தித்திருக்கின்றாய். அந்த தோல்விகள் எத்தனை பாடங்களை தான் கற்றுக் கொடுத்திருந்தாலும் மன வலியையும் வேதனைகளையும் உடன் வைத்து கொண்டே இருப்பதைப் போல எப்பொழுதும் ஒரு உணர்வு உனக்குள் இருக்கின்றது. அந்த தோல்வியின் காரணங்களில் இருந்து முழுவதுமாக நீ வெளிவர வேண்டும். வெற்றியின் பக்கம் உன்னுடைய பார்வை நகர வேண்டும். உன்னுடைய கால்தடம் வெற்றியின் பக்கம் பதிய வேண்டும். வாழ்க்கை என்றால் அத்தனையும் கலந்துதான் இருக்கும். அத்தனையையும் மீறி அதை சவால்களாக எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பதுதான் உன்னுடைய திறமை. ஒரு பக்கம் ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த பக்கத்தில் என்ன வாய்ப்பு இருக்கின்றது, அதை எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம், அது எந்த விதத்திற்கு நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்று சிந்திக்க தொடங்க வேண்டுமே தவிர இழந்த வாய்ப்புகளை நினைத்து வருந்தி கொண்டே இருந்தால் பலன் இல்லை.
இது கிடைக்கவில்லையே, அது கைவிட்டு போய்விட்டதே, கைமீறி விட்டதே என்று எல்லாம் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு கரங்களில் இருக்கின்றவற்றை எப்படி மேலும் அதிகமாக உபயோகப்படுத்தி நம் வாழ்விற்கு நன்மைகளை சேர்க்க முடியும் என்று யோசிக்க வேண்டும். கைவிட்டு சென்றது, கைமீறி சென்றது தானாக கைகூடி வரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்திறன் மேம்பட வேண்டுமே தவிர எப்பொழுதும் உனக்குள் இருக்கக்கூடிய ஒரு வேகம் குறைவதை நான் பார்க்கக்கூடாது. என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அதிக முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றாய். முன்பை விட உன்னுடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது படிப்படியாக உயர்ந்திருக்கின்றது. எல்லா விஷயங்களிலும் உயர்வைதான் நான் பார்க்கின்றேன். உன்னுடைய நடவடிக்கைகளிலும், பேச்சிலும், உன்னுடைய செயல்திறனிலும், உன்னுடைய திட்டங்களிலும், உன்னுடைய மனதினுடைய அழகிலும், தூய்மையிலும், இப்படி எல்லாவற்றிலும் நான் ஒருபடி உயர்வைதான் இப்பொழுதும் பார்க்கின்றேன். இதோடு நிறுத்திவிடாமல் படிப்படியான உயர்வை நீ அதிக அளவில் பெற்று வாழ்விற்கான அர்த்தத்தை நீ நிச்சயம் காண்பாய். உன்னுடைய நிலையை நினைத்து கைகொட்டி சிரித்தவர்களெல்லாம் நீ உயரப் போவதை பார்த்து கைத்தட்டி மகிழவும் செய்வார்கள். பணமும் பொருளும் சேர்ந்துவிட்டால் அந்த இடத்தில் மனிதர்களும் தானாக வந்து சேரக்கூடிய நிலையை இந்த கலியுகத்தில் என் கண்களால் நான் காண முடிகின்றது. ஆனால் பணம், பொருள் என்கின்ற இவை எல்லாம் நிரந்தரம் அல்ல என்பதை மனிதன் தெரிந்து கொண்டு, மனிதனுடைய குணமும் பண்பும் நிரந்தரமானது என்பதை தெரிந்து கொண்டு அவனிடம் எப்பொழுதும் பழக முயற்சிக்க வேண்டும். ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருவருடைய உண்மையான குணம் நிச்சயம் வெளிப்பட்டுவிடும். யாரும் போலியாக நெடுநாள் நெடுதூரம் வாழ்ந்துவிட முடியாது. காலம் அப்படி விட்டு வைக்கப் போவது இல்லை. மாற்றங்களை எல்லோருக்குள்ளும் கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் ஒருவருக்குள் உள்ள நல்ல பண்பு என்பது ஆழமானது. அதை எப்பொழுதும் மாற்ற யாராலும் முடியாது. இயற்கையிலேயே அவர்களுடைய குணம் என்கின்ற ஒன்று பிறவியிலிருந்து இறக்கும் வரை அவர்களிடம் வந்து கொண்டேதான் இருக்கும். நாளுக்கு நாள் உன்னுடைய செயல் திறமையையும், உன் மனதின் தூய்மையையும், இல்வாழ்க்கையில் நீ நடந்து கொள்ளும் விதத்தையும், புற வாழ்க்கையில் நீ மேற்கொள்ளும் விஷயங்களையும் பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும், உன்னுடைய செயல்திறனும் அதிகமாக வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் குறையக்கூடாது. உனக்கு பக்கபலமாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நான் மிக பெரிய அளவில் இனி உனக்கு கொடுப்பேன். உன்னை காக்கும் கடவுளாக கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிசயத்தை நடத்தி உன்னை ஆச்சரியப்படுத்துவேன். நேருக்கு நேராக உன்னை நான் இன்று சந்திக்கப் போகின்றேன். உன் கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் முழுவதுமாக கொடுத்துவிடு. உன் மனபாரங்களை எல்லாம் என்னுடைய காலில் இறக்கி வைத்து விடு. நீ சந்தோஷமாக வாழ் என் குழந்தையே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இனி நிறைவேறிவிடும். உன் வாழ்க்கை நிச்சயம் வளம் நிறைந்ததாக மாறும். வைராகியமாக இருக்கின்றாய். வாழ்ந்தே ஆக வேண்டும், வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்று. அதற்கான பலன் கைமேல் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நல்லது நடக்கும்.